5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவில். இக்கோயில் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மற்றும் தொண்டை நாடு திவ்யதேசத்தின் ஒரு பகுதியாகும். இக்கோயிலில் வீரராகவ பெருமாள் சயனித்த நிலையில் இருக்கிறார். இறைவனின் வலது கரம் சாலிகோத்ர முனிவரின் தலையில் அமைந்துள்ளது. இடது கை ஞான முத்திரை நிலையில் உள்ளது. இது பிரம்மாவுக்கு 4 வேதங்களை போதித்ததை குறிக்கிறது. இக்கோவிலின் இறைவன் வைத்திய வீரராகவர் என்றும் அழைக்கப்படுகிறார். தீராத நோய்களை வீரராகவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் மக்கள் சிறிய உலோக தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை செதுக்கி அந்நோயை தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் கோரிக்கை சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இறைவனுக்கு இங்கு சந்தன எண்ணெயால் மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீதேவி தாயார் வசுமதி எனும் பெயரில் திலீப மகாராஜாவிற்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீரநாராயணன் எனும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை மணமுடித்ததாக தல வரலாறு. இக்கோவிலில் இடம்பெற்றுள்ள சாலி கோத்திர மகரிஷிக்கு தை அமாவாசை அன்று பெருமாள் காட்சி தந்ததால் தை அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. இத்தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் என்பது ஐதீகம். தீராத நோயால் வருந்துபவர்கள் இத்தலத்தில் 9 கரைகளுடன் அமைந்துள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.